Hello friends, இது JavaScript tutorial in Tamil part 4 and இதில் நம்ம ஒரு external JavaScript files பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். அண்ட் என்னுடைய ஜாவா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த புது ஃபோல்டருக்கு நான் வந்து ஒரு lesson3 அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு HTML ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அண்ட் ஒரு .js ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னுடைய Notepad++க்கு போயிட்டேன். ஸோ lesson2 இருக்குது. நான் வந்து ஃபைல் சேவ் as போகிறேன். என்னுடைய lesson3 ஃபோல்டருக்குள்ள lesson3.html அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய Notepad++ல் lesson3.html அப்படின்னு இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் lesson2 வந்து இங்கே ஃபைல் வந்து அதில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் நான் வந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் script.js. ஸோ இதையும் நான் வந்து ஃபைல் சேவ் as என்னுடைய lesson3 ஃபோல்டருக்குள்ள script.js அப்படின்னு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய script.js ஃபைல் வந்து எம்டியாக இருக்குது. அண்ட் lesson3.html ஃபைலில் வந்து பேசிக் HTML டேக்ஸ் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து 3ன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் என்னுடைய எல்லா ஃபைலையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய lesson3ல் வந்து இப்போது ஒரு HTML ஃபைல் இருக்குது அண்ட் ஒரு script.js ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே script.js ஃபைல் வந்து எம்டியாக இருக்குது அண்ட் இது வந்து 1 KBயில் இருக்குது. அது ஏன் அப்படின்னா என்னுடைய இந்த பேசிக் HTML கோட்ஸ்னால. ஓகே, இப்போ நம்ம JavaScript எழுத ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இந்த ஹெடர் டேக்குக்கு உள்ள நான் வந்து என்னுடைய JavaScripடை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னுடைய இந்த ஸ்கிரிப்ட் என்ன லாங்குவேஜ்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட் script. ஓகே, அண்ட் இந்த ஸ்கிரிப்டோட டைப் வந்து text/javascript. ஓகே, அண்ட் இங்கே இன்னொரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன ஆட்ரிபியூட்னா source src. ஸோ சோர்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து src. அண்ட் ஓகே equal double quotes. ஸோ இதில் script.js. ஓகே, ஸோ டைப் வந்து நம்ம JavaScriptனு சொல்லியாச்சு. அண்ட் சோர்ஸ் வந்து script.js. நான் script.js ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே சைடில் எனக்கு script.js ஃபைல் தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எந்த ஒரு ஃபைல் பார்த்தியும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஏன்னா என்னுடைய lesson3 ஃபோல்டருக்கு உள்ளேயே நான் சிம்பிளாகவே script.js ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபோல்டருக்குள்ளே இந்த script.js ஃபைலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்த மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். // போட்டு ஃபோல்டர் நேம் அண்ட் // அண்ட் உங்களுடைய script.js ஃபைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பார்த்த மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, அண்ட் இப்போ நான் என்னுடைய script.js ஃபைலுக்கு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த lesson3.html வந்து நான் ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னுடைய பாடி டேக்குள்ளே போயிட்டு ஒரு h3 அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு JavaScript வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் HTML தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து நம்முடைய ஹெடர் h3 ஹெடர். அண்ட் இதனுடைய ஐடி வந்து நான் வந்து மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த h3 டேக்கோடைய ஐடி வந்து மெசேஜ். அண்ட் என்னுடைய JavaScript.js ஃபைலுக்கு போயிட்டு நான் இப்போ இங்கே கொஞ்சம் கோட்ஸ் டைப் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா window.onload. ஸோ window.onload அப்படின்னா என்னென்னா என்னுடைய பேஜ் என்னுடைய விண்டோ லோட் ஆகின உடனே ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் என்ன அப்படின்னா ரைட்
மெசேஜ். ஓகே, ஸோ ரைட் மெசேஜ்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை என்னுடைய பேஜ் லோட் ஆகி முடித்த உடனே ரன் பண்ணு அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்டுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரைட் மெசேஜ் அப்படின்றது என்ன வேணா இருக்கலாம். நான் வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் பேர் வந்து சும்மா ரைட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். இது உங்களுடைய விஷ். ஸோ உங்களுடைய விஷ் இது இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம புதுசாக அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஃபாலோட் பை அந்த ஃபங்க்ஷனோடைய நேம். ஸோ நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன் ரைட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரைட் மெசேஜ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுனா ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை அந்த ஃபங்க்ஷனுடைய பேர். நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ரைட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு என்டர் தட்டுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், என்னுடைய ஃபங்க்ஷனுடைய பேர், அண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்து எண்ட் ஆகுது. ஓகே, இது ஆரம்பம், இது எண்டிங். அண்ட் இந்த நடுவில் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோடை வந்து எழுத போகிறேன். ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும்னா என்னுடைய டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய lesson3.html ஃபைலில் இருக்க இந்த ஐடியை கேட்சப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஐடியை கேட்சப் பண்ணுது. கெட் எலமெண்ட் பை ஐடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ்க்கு நடுவில் 2 டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் நான் வந்து மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் அப்படின்றது வந்து இந்த மெசேஜ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் என்னுடைய lesson3.html ஃபைலில் இருக்க இந்த ஐடியோடைய நேமும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் மட்டும்தான் என்னுடைய இந்த கோட் இந்த பர்டிகுலர் h3 டேக்கு உள்ளே இருக்க ஐடியை வந்து கால் பண்ண முடியும். அதாவது இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த h3க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு டிஸ்பிளே ஆகும்போது இந்த h3 டேக்கு உள்ளே சம் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த h3 டேக்கில் ஐடி மூலயமா இந்த h3 டேக்கை ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் பண்ணுறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, எலமெண்ட் டாட் இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML எதை மீன் பண்ணுதுன்னா இந்த h3 டேக்கு உள்ள என்ன எழுதணும், இந்த இடத்துல என்ன எழுதணும். ஸோ நான் இப்போ மேனுவலாக டைப் பண்ணியிருக்கேன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இதோடைய இதோடைய ஐடி மெசேஜ் மூலியமாக நம்ம இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் இன்னர் HTML. ஸோ என்னுடைய பேரால என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் டபுள் கோட்ஸ் செமிகாலன் எண்ட் ஆஃப் த லைன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலியமாக நான் வந்து என்னுடைய h3 டேக்கில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு என்னுடைய டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். இந்த குறிப்பிட்டு இந்த h3 டேக்கில் நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய ஐடியை யூஸ் பண்ணுறேன். இதோடைய ஐடி வந்து மெசேஜ். என்னுடைய script.js ஃபைலில் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு இருக்கு. எந்த ஐடியை கெட் பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ். அண்ட் அந்த பர்டிகுலர் h3 டேக் உள்ள நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து எழுதுகிறேன். ஸோ அதான் இன்னர் HTML. அதில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் வந்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், என்னுடைய 2 ஃபைலையும். அண்ட் என்னுடைய lesson3 ஃபோல்டருக்குள்ள lesson3.html அதை நான் ரன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஜஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். MESSAG. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரைட். ஓகே,
ஜஸ்ட் என்னுடைய லெசன் 3 ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, h3 tag get element நான் ஐடி வந்து இங்கே கேப்ஸில் கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்மால் வரும். ஆக்சுவலி ஜஸ்ட் நான் என் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்கும்போது ஸ்பெல்லிங்கை கரெக்டாக கொடுங்க. நான் வந்து அவசரத்தில் ஜஸ்ட் கேபிட்டல் டி கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி இங்கே ஸ்மால் டி வரும். ஸோ இங்கே வந்து கேமல் ஹப் மாடலில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இ கேபிட்டல், பி கேபிட்டல் அண்ட் ஐ கேபிட்டல். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து நான் ஸ்கிரிப்டை பற்றி பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். And thank you for watching. So see you on my next video tutorial.